இன்றைக்கி நம்ம வீட்டில் காடை கிரேவி சட்டுன்னு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். எப்பவும் போல் காடை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துங்க. எடுத்துகிட்டு அரிசி கழுவின தண்ணியில் வடித்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுங்க. அடுத்து ஒரு கடாயில் கடலெண்ணெய் தேவையானதை ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரி போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கங்க. வெங்காயம் ஆல்ரெடி நம்ம இடித்து வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் நல்லா இடித்து வச்சுருக்கோம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் போட்டு மிக்சியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அடித்து வச்சுருக்கோம். அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் வதங்கட்டும். அப்புறம் ஒரு தக்காளி, நம்ம 3 காடை வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு தக்காளி போதுமான அளவு இருக்கும். ஸோ ஒரு தக்காளி போட்டால் போதும். போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்ல காடையை நல்லா கழுவி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கடாயில் இறக்கிடலாம். கடாயில் நல்லா இறக்கிட்டு கொஞ்சம் தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு ஒரு 1.5 ஸ்பூன் இது மல்லித்தூள் தேவையான அளவு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் போட்டால் போதும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க 1 ஸ்பூன் மசாலா, பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருப்போம்ல நம்மளோட மசாலா, அது ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணி ஃபுல்லாக நல்லா எல்லோரையும் நல்லா கிளறி விட வேண்டியதான். மல்லித்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விடுங்க. கிரேவி நல்லா இறங்குற வரைக்கும் நல்லா இது பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா கன்சிஸ்டன்ட் உங்களுக்கு கிரேவியோட கலர் பாருங்கள் அப்படி வந்துருக்குன்ட்டு. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வேக விட்டுருங்க. ஸோ வெந்துட்டு எடுத்தீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டு